வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணம் ஃப்ரம் மைடஸ் பில்சபாட். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில குறும்பபாளையம் லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா பாத்தீங்களாக்கும் அவினாசியில இருந்து சத்தியமங்கலம் ரோட்ல மெயின் ரோட்ல ஜஸ்ட் அவினாசியில இருந்து சேவூருக்கு முன்னாடியே 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு நம்ம ஷோரூம். அது ஜஸ்ட் மெயின் ரோடு முன்னாடி. ஸோ நம்மகிட்ட இந்த வாரம் நிறைய கலெக்ஷன் வண்டி வந்திருக்கு. இந்த ஒரு 30-35 வண்டிக்கு மேல இருக்கு. எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்களாக்கும் நல்ல லோ பட்ஜெட் தான். அதே மாதிரி ஒவ்வொரு வண்டியுமே நம்மளோட செக் பண்ணி நல்லா குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்க வண்டி. அந்த வகையில் இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நம்ம 23 லாக்ஸ் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. அப்பதான் நம்ம அடுத்தது போடக்கூடிய வீடியோஸும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்பதான் வந்து உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்க உடனே எடுக்க முடியும். இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து நம்ம எடுக்கிற எல்லா வண்டிக்குமே 2012க்கு கீழே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். 2012க்கு மேல எடுக்கிற நீங்க எல்லா வண்டிக்குமே வந்து நம்ம பேங்க் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். எல்லா வண்டிக்குமே லோன் அவைலபிள் தான். எந்த வண்டிக்குமே லோ எண்ட்ல இருந்து ஒரு 30,000 நம்ம பட்ஜெட்ல வண்டி கொடுத்தாலுமே அதுக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்மள்ட்ட ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க நம்ம ஷோரூம் வண்டி எடுக்க வந்தாலும் எப்போ வண்டி எடுக்க வந்தாலும் சரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோல் பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரப்பிங் பாலிஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஸோ பயப்பட வேணாம். நல்லா வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. வாங்க இந்த வாரம் என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னாக்கும் மாருதி ஆமணி. நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி ஆமணி வேணும் அது ஒரிஜினல் பெயிண்டோட ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி கோயம்புத்தூர் நம்பர் வேணும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அந்த வண்டி வந்திருக்கு. மாருதி ஆம்னி 2016 மாடல், 2 ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு. MP5 இன்ஜின், பியூர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டியோட சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 7 சீட்டர் வண்டி நல்லா அருமையான குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியில எந்த விதமான டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி தெளிவா இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர் TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு அருமையான ஒரு ஆம்னி, நல்லா சில்வர் கலர்ல ஒரிஜினாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு வேலையும் வண்டியில் கிடையாது. இந்த வண்டி கஸ்டமருக்கு கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,10,000 கேட்கறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, நான் கஸ்டமர்கிட்ட பேசி பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். நல்ல ஒரு பெட்ரோல் வண்டி. இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு என்னைக்குமே ஆம்னி வந்து என்னைக்குமே ஒரு வந்து நல்ல ஒரு வண்டி. எங்க நீங்க எடுத்துட்டு போனாலுமே வந்து வண்டி தரமா இருக்கும். ஒரு 7-8 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கும் சரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. மிஸ் பண்ணிடுறாங்க, ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நீங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடலாம். பேங்க் டிரான்ஸ்ஃபர் 2 லட்சம் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அருமையான வண்டி. கஸ்டமர் வெறும் 3,10,000 கேட்கறாங்க. இதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, கஸ்டமர் பாடி பண்ணி வாங்கி கொடுக்குறேன். 2016 மாடல், நல்ல ஒரு குவாலிட்டியான பெட்ரோல் வண்டி, MP5 இன்ஜின் தான். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 85% மேலதான் இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. வாங்க, நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்ங்க. அடுத்த வண்டி மாறி ஆம்னியில பாருங்க. 2010 மாடல், 2 ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. இதுவுமே சில்வர் கலரு. வண்டியில ஒரு இடத்துல கூட பிரஷ் டச் பண்றதே இருக்காது. அதாவது டிங்கரிங் வேலையோ இல்ல பெயிண்ட் வேலையோ எதுவுமே இருக்காது. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. டயர் பாயிண்ட் 4மே வந்து பாத்தீங்கன்னா 85% இருக்கு. இதுவுமே கேஸ் பிளஸ் பெட்ரோலோட தான் இருக்கு. கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி பாத்தீங்களாக்கும் கேஸ் பிளஸ் பெட்ரோல். ஸோ ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு லாங் டிராவல் போறதுக்கும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆம்னி வந்து என்னைக்குமே வந்து ஒரு அடிச்சுக்க முடியாத வண்டி. அந்த வகையில இந்த வண்டி பாத்தீங்களாக்கும் ஒரு சின்னதா எங்கனையுமே வந்து பாத்தீங்கன்னா டென்டோ ஸ்கிராச்சஸோ வெல்டோ டிங்கரிங் ஒர்க் எதுவுமே வேலை பெண்டிங் இருக்காது. ஒரு அருமையான குவாலிட்டியான வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட் 50 டேங்க் போட்டுருக்காங்க, மாறி என்டாஸ்மெண்ட். ஒரு அருமையான வண்டி. வெறும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் 1,85,000 இருக்கிறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது. 2010 மாடல், 2 ஓனர்ஷிப், சில்வர் கலர் வண்டி, கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட். 1,80,000 இருக்கிறாங்க. நீங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நம்ம 1 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி மாருதி ஆம்னி. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி ஆம்னி முதல் நம்பர், 2010 மாடல், 2 ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. டயர் 4மே வந்து பாத்தீங்கன்னா MR டயர், புது டயர் தான் போட்டுருக்காங்க. ஸோ டயர் பாயிண்ட் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த வண்டியுமே பாத்தீங்கன்னா கேஸ் பிளஸ் பெட்ரோலோட தான் இருக்கு. 5 சீட்டர் வண்டி. ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியான வண்டி. 7-8 பேர் தாராளமா வண்டியில போலாம். மாறி வண்டி என்னைக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில்வர் கலர்ல ஒரிஜினல் பெயிண்ட் தான், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியில. 2010 2 ஓனர், கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு. என்டாஸ் மட்டும் இல்ல, பட் டேங்க் போட்டிருக்காங்க. 57 டேங்க் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான வண்டி. கஸ்டமர் 1,70,000 கேட்கறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க. இதுவுமே MP5 இன்ஜின் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. வெறும் 1,70,000 வண்டி கிடைக்கும். அடுத்த வண்டி பாருங்க, மாருதி ஆல்டோ LXi 2011 மாடல், கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனர்ஷிப்ல தாங்க இருக்கு. ஏசி போட்டு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் சொல்றாரு மைலேஜ் கிடைக்கின்றாரு. ஏசி போடாம 22 கிடைக்கின்றாரு. கோயம்புத்தூர் நம்பர், 2011 LXi வேரியன்ட். உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பிளஸ் ஏசி வந்துடும். ஒரு குவாலிட்டியான வண்டி. நல்ல ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கிங்க. 2,10,000 வண்டி கேக்குது. நீங்க லோக்கல் கஸ்டமர் இருந்தாலும் சரி, இல்ல வெளியூர் கஸ்டமர் இருந்தாலும் சரி, இந்த வண்டிக்கு தாராளமா நம்ம ஒரு 1,4 லட்சம் ரூபாய் இருந்து ஒரு 1,5 லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. மிஸ் பண்ணிடுறாங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து 85% இருக்கு. 4 டயருமே. ஏசி நல்லா கூலிங்கா இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க லெதர் சீஸ் தான் போட்டிருக்கு. நல்ல ஒரு தெளிவான வண்டி.
வெறும் 2,10,000 ரூபாய்க்கு மாருதி ஆல்டோ LX 2011 மாடல் கோயம்புத்தூர் நம்பர் கிடைக்கும். எடுத்துக்கங்க, நல்ல ஒரு தரமான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பாடி லைன்ல இருக்கு, ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு, ரீப்ளேஸ் பண்றது மேல வண்டி. சோ மிஸ் பண்ணிடாதீங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. ஒரு மெக்கானிக் இல்ல, நீங்க 2 மெக்கானிக் செக் பண்ணி பார்த்தாலுமே வண்டி என்னைக்குமே வந்து குறைய இருக்காது. ஏன்னா நம்ம ஷோரூம்ல ஒவ்வொரு வண்டியுமே இன்ஜின் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறோம். மற்றபடி பாடி லைன்ல சின்ன சின்ன ஸ்கிராச்சஸோ டென்ட்டோ டயர் பாயிண்ட் கம்மியா இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏசி கூலிங் கம்மியா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது லைட் எரியாம இருக்கும். இந்த மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா வண்டியிலுமே ஸ்விஸ் கேஸ்ல வரும். ஆனா இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 100% குவாலிட்டியா ஒரு வண்டி செக் பண்ணி எடுத்துட்டு இருக்கும். பயப்படவே வேணாம், இன்ஜின் தரமா இருக்கும். அது வண்டி பாருங்க, மாருதி வேகனார் 2007 மாடல், தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. 2027 வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு. இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் இந்த வண்டி மாருதியில வேகனார்ல டியோ வேரியன்ட். ஸோ இது கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு. சீக்வன்ஸ் கிட்ட தான் போட்டிருக்காங்க. ரவுண்ட் டேங்க் 30 டேங்க் மாட்டிருக்காங்க பின்னாடி. டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 85% இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, வண்டி குவாலிட்டியா இருக்கு, எந்த ஒரு வேலைப்பாடுகளும் கிடையாது. வண்டி வந்து ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து வண்டி அடிபட்டு ரீப்ளேஸ் பண்றது கிடையாது. வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃபேடா சொல்லி ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, வண்டி குவாலிட்டியா இருக்கு. கேஸ்லயே ஓடுது, பெட்ரோல்லயே ஓடுது. ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு, அது நல்லா ஹைட்டா இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறது சௌரியமான ஒரு வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,60,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேர்ல வாங்க, வண்டி நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கிங்க. வண்டி தரமா இருக்கு, எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டியில. எடுத்து நீங்க அப்படியே இந்த வண்டி ஓட்டலாம், அந்த வேலை குவாலிட்டியா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான பெட்ரோல் பிளஸ் கேஸ் பிளஸ் இருக்கு. 1,60,000 கேக்குது. நீங்க லோக்கல் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம பாதி லோனும் போட்டு கொடுத்துடலாம். 80,000 லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு அருமையான வண்டி. நிறைய கஸ்டமர் டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க நம்மள்ட்ட. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கோயம்புத்தூர் நம்பர் டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் 22 கிலோமீட்டர் மைலேஜ் கூடிய இண்டிகா DLS மாடல் 2006 மாடல் 2027 வரைக்கும் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு. டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா ஒரு 85% இருக்குங்க. ரெட் கலர் வண்டி, நல்லா தெளிவா இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் தான். ஸோ டீசல் வண்டி நல்லா இருக்கு, செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. இன்ஜின் வேலை ஆல்ரெடி பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கஸ்டமர் சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி இன்ஜின் வேலை பார்த்தாச்சு. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்ல. இண்டிகா DLS 2006 மாடல் 27 வரைக்கும் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கு, 2 ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி, 4மே பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துருது. நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, ரீப்ளேஸ் பண்றது நிறைய வண்டியில. நல்ல சிவப்பு கலர்ல நல்ல அழகா நல்ல வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எடுத்து நீங்க செலவு பண்றதுக்கு வண்டியில எந்த விதமான ஒரு செலவுமே கிடையாது. வண்டி நீட்டா கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் வண்டி பாத்தீங்கன்னா 90,000 கேக்குறாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கிங்க. டீசல் வண்டி, ஏசி போட்டு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டரும், ஏசி இல்லாம உங்களுக்கு 22 கிலோமீட்டர் கஸ்டமர் கிடைக்க சொல்றாரு. ஒரு குவாலிட்டியான வண்டி, வெறும் 90,000 கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி ஜென். எப்பயுமே நம்ம ஜென் வந்து உடனே சோல்ட் ஆயிரும். அந்த வகையில் இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2004 மாடல் மாருதி ஜென் LX. உங்களுக்கு அது உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி நல்லா கூலிங்கா இருக்கு. வண்டி வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர் நல்லா தெளிவா இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்கு. 2 ஓனர்ஷிப் தான். எஃப்சி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி நல்லா குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், ஜென் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் அந்த வகைக்கு நல்லா தரமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க எடுத்து செலவு பண்றதுக்கு வண்டியில எந்த விதமான செலவுமே கிடையாது, நல்லா தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 85,000 கேட்கறாங்க இந்த வண்டிக்கு. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, வண்டி ஓட்டி செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. 85,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு பெட்ரோல் வண்டி 2004 மாடல் ஜென் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கிங்க. பெட்ரோல் வண்டி தான். லோக்கல் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வண்டிக்கு நம்ம 40,000 லோன் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்த வண்டி பாருங்க, அதே மாடல் ஜென் தாங்க, 2003 மாடல். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்களா, அது பியூர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி கேஸ் பிளஸ் பெட்ரோல் இருக்கு. இந்த வண்டியில டேங்க் மாட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே MR டயர் புதுசு போட்டுருக்கு. பேக் டயர் ரெண்டுமே 95% இருக்கும். ஸோ 4 டயருமே புது டயர் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியில ஒரு பிளஸ் கேட்டீங்களா, இந்த வண்டியில கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு. எஃப்சி கரண்ட் தான், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. ஏசி எல்லாமே டாப் அப் பண்ணியாச்சு. 2 ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 95,000 கிடைக்கும். 4 டயர் புதுசு, சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான். டயர் நாலுமே தெளிவா இருக்கு. இந்த வண்டியோட பிளஸ் பண்ணிட்டீங்களாக்கும் கேஸ்ல போட்டிருக்காங்க. ரவுண்ட் அதாவது 55 லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு குவாலிட்டியான வண்டி. கேஸ் வண்டி வேணுன்றவங்களுக்கு நல்ல ஆப்ஷன். ரெட் கலர் நல்லா இருக்கு, தெளிவான வண்டி. 2 ஓனர்ஷிப் 2003 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. திருவள்ளி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 92,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். இதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, நான் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்குறேன். அடுத்த வண்டியை பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கேட்டிருந்தீங்க, நல்ல தெளிவான வண்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் வந்திருக்கு 7 சீட்டர் வண்டி. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே நல்ல ஒரு 7 சீட்டர் வண்டி வாங்கினா அப்படின்னா ரொம்ப கஷ்டமா. கஸ்டமர் கேட்குறாங்க, அது எந்த வண்டி கிடைக்கும், குவாலிஸ் இல்லைன்னா வந்து டாடா ஸ்மோ மாதிரி கிடைக்கும். அது தெளிவான வண்டி தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா இந்த வண்டி தேடவே தேவையில்ல. இந்த வண்டி பாத்தீங்கன்னா TN 30 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும், தெளிவா இருக்கு. 2 ஓனர்ஷிப் தான், லோக்கல் நம்பரு, ஒயிட் கலர் வண்டி, குவாலிஸ் GLS வேரியன்ட். உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் தெளிவா இருக்கு. 4 டயர் பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு.
இன்ஜின் கண்டிஷன் பக்கா குவாலிட்டியா இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட் தான், ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியில் கிடையாது. வண்டி ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. 2026 வரைக்கும் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு. வெறும் 2 ஓனர்ஷிப் குவாலிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் தெரியும். நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. 7 சீட்டர் வண்டி, ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு 7-8 பேர் போறது ஒரு அருமையான வண்டி. ஒரு பெரிய ஃபேமிலிக்கும் சரி, ஏன்னா நீங்க வாடகை வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, லோக்கல்ல நான் ஒரு பெரிய ஒரு லாங் டிராவல் போகணும், இல்ல ஃபேமிலியா ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி தான் கண்டிப்பா தேவைப்படும் ஃபேமிலிக்கு. அந்த வகையில் இந்த வண்டி ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2001 மாடல், 26 வரைக்கும் எஃப்சிக்கு 2 ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. குவாலிஸ் நல்ல தரமான வண்டி, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. 7 சீட்டர் வண்டிங்க. வெறும் 2,10,000 இந்த வண்டி கிடைக்கும். இது பிக்ஸ்டு பிரைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, கஸ்டமர்கிட்ட பார்கெயின் பண்ணி வண்டி வாங்கி கொடுக்குறேன். ஒரு அருமையான வண்டி, 7 சீட்டர் செக்மெண்ட்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி எஸ்டீம். நிறைய கஸ்டமர் எனக்கு மாருதி எஸ்டீம் கேட்டிருந்தீங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி மாருதி எஸ்டீம். 2007 மாடல் மாருதி எஸ்டீம் 2007 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதான் கடைசி வேரியன்ட். அந்த வகையில் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். உங்களுக்கு விஎக்ஸ்ஐ எல்எக்ஸ்ஐ ஃப்ரண்ட் 2 பவர் ஸ்டீரிங், சீட் கவர்லாம் அவ்வளவு அருமையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டயர் பாயிண்ட் 4மே பாருங்க ஒரு 85% இருக்கு. ஏசி பக்கா கூலிங்கா இருக்கும். செட்டு, இன்டீரியரு, ஜேவிசி மியூசிக் தான் போட்டிருக்காங்க. நல்லா குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துடும். நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டி, எந்த விதமான வேலை பண்ணாலும் கிடையாது. இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் தான். அவ்வளவு அருமையான வண்டி இன்ஜின் இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்டோ, அடிபாடோ, டென்டோ, ஸ்கிராப்ஸ் எதுவுமே இருக்காது. லைட்டா அங்கங்க சேரா இருக்கு. ஏன் சேரா இருக்குன்றீங்களா, வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. இவ்வளவு வருஷமாகி இந்த ஒரிஜினல் பெயிண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வண்டியோட குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி. இன்ஜின் தரமா இருக்கு. 2007 மாடல், 27 வரைக்கும் எஃப்சிக்கு 2. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் தான். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 1,29,000 நம்ம கேட்கிறோம். இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 5 சீட்டர்ல செடான் டைப்ல நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. மாருதி எஸ்டீம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க, ஒரு குவாலிட்டியான வண்டி. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி பெலினோ. சென்னை நம்பர் தான், பட் கடைசி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவினாசி தான். 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்கு. பிளாக் கலர்ல அலாய் வீல் போட்டிருக்கு. 4 டயருமே 95% இருக்கு. வண்டி பக்கா குவாலிட்டியான வண்டி, தெளிவா இருக்கு. பாடியில் எல்லாமே 100% நல்லா இருக்கு. செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. வண்டியில ஒரு ஸ்கிராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. வண்டி ஒரிஜினல் பீஸ். நீங்க தமிழ்நாட்டுல எங்க போய் தேடினாலும் இந்த ஒரு பாடி குவாலிட்டியோட மாருதி பெலினோ எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏசி அவ்வளவு அருமையா இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சீட் கவர்ஸ் தான். 4மே பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாம் வேற லெவல் வண்டி. தெளிவான ஒரு கண்டிஷன்ல இருக்க வண்டி. இந்த கண்டிஷன்ல மாருதி பெலினோ தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, நீங்க இந்தியா லெவலில் நீங்க ஏற்றினாலும் இந்த அளவு ஒரு குவாலிட்டி கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டிங்க. வண்டி ஒரிஜினல் பீஸ். நீங்க எங்க போய் எந்த ஷோரூம் கூட செக் பண்ணீங்க, வண்டியில ஒரு குறை சொல்ல முடியாது யாருமே. அந்த வகையில் இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2004 மாடல் எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 1,65,000 மாருதி பெலினோ கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 1,60,000 இந்த வண்டி கிடைக்கும். லோக்கல் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம 90,000 ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. ஒரு அருமையான ஸ்போர்ட்ஸ் ராலி வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான வண்டி. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ரெனால்டோல கிட் வேரியன்ட் வந்துருங்க. ரெனால்டு கிட் 2017 சிங்கிள் ஓனர்ஷிப், திருச்சி நம்பர் TN45. வெறும் 67,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. RXT வேரியன்ட். உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பிளஸ் பாத்தீங்கன்னா ஏசி வந்துடும். பவர் விண்டோ மட்டும் வராது. டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா ஒரு 85% இருக்கு. இன்டீரியர் எல்லாமே வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ரெட் கலர்ல சிங்கிள் ஓனர்ஷிப், திருச்சி நம்பர், RXT ரெனால்டு கிட்டுங்க. தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. கஸ்டமர் 3,39,000 கேட்குறாங்க சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. 17 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற கஸ்டமர். ஸோ செக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு அருமையான வண்டி. நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, இந்த வண்டிக்கு நம்ம 2 லட்சம் ரூபா லோனு போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரெனால்டு கிட் RXT 3,39,000 கிடைக்கும். 2 லட்சம் லோனு போட்டு கொடுத்துடலாம். அடுத்த வண்டி பாருங்க, ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் டாப் எண்ட் மாடல், கோயம்புத்தூர் நம்பர், 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடுறீங்க. டீசல் வேரியன்ட். உங்களுக்கு டைட்டானியம் டாப் எண்ட் மாடல், ஃப்ரண்ட் 2 ஏர் பேக் வந்துடும். ABS, அலாய் வீல், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஏசி நல்லா கூலிங்கா இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர், பிளாக் கலர் வண்டிங்க. இந்த வண்டியோட பெரிய பிளஸ் பாயிண்டே கேட்டீங்களாக்கும், இந்த வண்டியில 1,39,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ செக் பண்ணிக்கலாம். எல்லா வேலையுமே இன்னைக்கு வரைக்கும் A to Z சர்வீஸ் பண்ணி வண்டி தெளிவாக வச்சிருக்காங்க. 23 கிலோமீட்டர் கஸ்டமர் மைலேஜ் கொடுக்கின்ற டீசலுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. கோயம்புத்தூர் நம்பர், டீசல், ஃபோர்டு ஃபிகோ டைட்டன் டாப் எண்ட் மாடல், 2,25,000 இந்த வண்டி கிடைக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 2,25,000 டீசல் வேரியன்ட், கோயம்புத்தூர் நம்பர், டைட்டானியம் டாப் எண்ட் மாடல். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க லோக்கல் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா அந்த வண்டி லோனும் கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, ஒரு நல்ல ஒரு டீசல் செக்மெண்ட்ல, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டியை பாருங்க. எப்பவுமே நம்ம ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கும் சூப்பர் கார்ஸ், சூப்பர் பைக் சேல் பண்ணிருப்போம். அந்த வகையில இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கும் பெனிலி DNT
ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி பெனிலியில் டிஎன்டிடி வேரியன்ட்டு 300cc வண்டிங்க, சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. கோயம்புத்தூர் நம்பர், வெறும் 4000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர், கூலண்ட் ஆயில் எல்லாமே ப்ராப்பராக மாற்றியாச்சு, தெளிவாக இருக்கு. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கு, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. வண்டி பக்கா குவாலிட்டியான வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2,70,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கு. பெனிலி டிஎன்டி 300 கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி. ஸோ நல்ல ஒரு அருமையான வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டிங்க. வெறும் 4000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, பெனிலி டிஎன்டி 300. ஸோ நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் பைக் எடுக்க ஆசைப்பட்டுருக்கீங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த வண்டிக்கு நம்ம 1.5 லட்சம் லோனு போட்டு கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி, 2,70,000 கோட் பண்ணியிருக்க இந்த வண்டிக்கு. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க. தரமான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, டாடா டியாகோ எக்ஸ்டி வீரன் டீசல் வண்டி. 23 கிலோமீட்டர் கொடுக்குற கஸ்டமர், 2016 மாடல், 2 ஓனர்ஷிப்ல இருக்கு. 1,03,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. டீசல் வேரியன்ட்டுங்க. ஏசி போட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரும் ஒரு லிட்டருக்கு, அதாவது 1 லிட்டர் டீசலுக்கு ஏசி போட்டு ஓட்டிங்களாக்கும் 20 கிலோமீட்டர் மைலேஜும், ஏசி இல்லாமல் 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் தாராளமாக 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற கஸ்டமர். டாடா டியாகோ எக்ஸ்டி வேரியன்ட் டீசல் வண்டி. டயர் 4மே அப்போலோ டயர் தான் போட்டிருக்காங்க, தெளிவாக இருக்குது. 4 டயருமே 90% இருக்குது. வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க, லெதர் சீட்ஸ்லாம் போட்டு வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டியில் ஒரு துளி ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டி, டீசல் வண்டி, தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கஸ்டமர் 3,75,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, நான் கஸ்டமர்கிட்ட பேசி பார்கிங் பண்ணி ஒரு சின்ன வித்தியாசத்தில் வாங்கி கொடுக்குறேன். ஒரு அருமையான வண்டி, டாடா டியாகோ 2016 மாடல். நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் கஸ்டமர் இருந்தாலும் சரி, இந்த வண்டிக்கு நம்ம 2 லட்சம் ரூபா லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான டீசல் வண்டி, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் ஓட்டி பழகிறதுக்காகவே வந்து ஹுண்டாய் வேரியண்ட்டில் சாண்ட்ரோ கேட்டிருந்தீங்க. சாண்ட்ரோ, அதாவது ஹுண்டாய் கம்பெனி முதல்ல வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணப்போ வந்து இந்த சாண்ட்ரோ ஜிப் டிரைவ் அப்படின்ற மாடல்லாம் ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், பாடி குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். 2000 மாடல், கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. 2025 வரைக்கும் எஃப்சிக்கு 2 டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 85% இருக்குங்க. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் ஏசி வந்துடும். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத பாடி. அதே மாதிரி பாடியில் டென்ட்டோ, ஸ்க்ராச்சஸோ, அதே மாதிரி வண்டியில் பொரிச்சலோ, வெல்டிங்கோ, இந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. வண்டி கோயம்புத்தூர் நம்பர். ஸோ பாடியில் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி. நீங்கள் ஓட்டி பழகிற மாதிரி இருந்துச்சுனாக்கு இந்த வண்டி உண்மையில அருமையான பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வெறும் 79,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனர்ஷிப் கூடிய வண்டி, 25 வரைக்கும் எஃப்சிக்கு 2. இன்சூரன்ஸ் மட்டும், இன்சூரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் 79,000 கிடைக்கும். லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழக நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. பெட்ரோல் வேரியன்ட்டு. தேங்க்யூ.